சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம். சத்யா. சீக்கிரம். 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 சத்யா. 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 அக்கா. சத்யா. சத்யா. அம்மாடி சத்யா. 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 சத்யா அம்மாடி. ஐயோ. சத்யா. அம்மா. சத்யா. 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 சீக்கிரம். சத்யா. சத்யா அம்மாடி. சத்யா. 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 ஐயோ சத்யா. 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 சீக்கிரம் 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 ஐசியூக்கு கொண்டு போங்க. என்னடா இது ஒரு 300 அடி பள்ளம் கூட இருக்காது போல இருக்கு. ஆமாண்டா, இங்கே தள்ளி விட்டா பொளிச்சிடுவா போல இருக்கு. அப்ப ஒண்ணு பண்ணலாம் சகல, கல்ல கட்டி அவளை தள்ளி விட்டுருவோம், கன்ஃபார்மா செத்துருவா. சகல அதெல்லாம் வேணாம். ஏகாம்பரம், உன் கையில தான் துப்பாக்கி இருக்குல்ல, அவளை சுட்டு தள்ளு. சுட்டுரு. ஏய் ஏய் ம் 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 உங்களுக்கு என்ன கொல்லவும் துப்பு இல்ல, என்ன கொல்ற அளவுக்கு அறிவும் இல்ல. எதுக்காக நீங்களா புறப்பட்டு வரீங்க? உங்களெல்லாம் பார்க்கவே அருவருப்பா இருக்கு. உன்ன மாதிரி புள்ள பூச்சிலாம் கொல்ல முடியாதுடா. அப்பப்ப வேணா மரண பயத்தை காட்டலாம். நான் ஆலமரம்டா, 4 தசையில கால ஊனி நிக்கிற ஆலமரம். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், கையில இருக்கிற அருவா கத்தியெல்லாம் கீழே போடுங்கடா, போடுங்க. போடுறீங்களா இல்லையா? போடுங்கப்பா, போடுங்க போடுங்க கீழே போடுங்க போடுங்க போடுங்கயா. நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல. ஆனா கடைசி நேரத்துல நான் ஆசைப்படாமலே ஒண்ணு கிடைச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட். நீங்க செஞ்சதுலேயே பெரிய நல்லது இதுதான். அதனால நீங்க என்ன பண்றீங்க? குமார இங்கே விட்டுட்டு மத்த 3 பேரும் ஓடி போயிடுங்க. நாங்க போனா எல்லாரும் ஒண்ணா தான் போவோம். ஒண்ணால எங்களை பிரிக்க முடியாது. அப்படியா? உங்க 3 பேரையும் ஒரே நேரத்துல சுட்டு தள்ள எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன சகல? இருந்தாலும் என் குமார என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உங்களெல்லாம் உயிரோட விடுறேன். சொன்னபடி செய்யலன்னு வச்சுக்கோங்க, தரையில பாஞ்ச குண்டு உங்க தலையில பாயும். டேய் ராஜு, ரிஸ்க் எடுக்காதடா. அவ பைத்தியக்காரி, சொன்னபடி செஞ்சிருவா. அவ என்ன சொல்றாளோ அதை செய். ஏடா குடும்பம் எதுவும் பண்ணாத.
பாத்தீங்களா என் ஹஸ்பண்ட பாத்தீங்களா எப்படி புத்திசாலித்தனமா யோசிக்கிறாருன்னு? அதே மாதிரி நீங்களும் யோசிங்கடா. மூர்த்தி, இந்த கயிறு எடு. கயிறு எடுத்து குமார கட்டி போடு. சீக்கிரம் இறுக்கி கட்டு. தப்பிக்க முடியாத அளவுக்கு கட்டு. எடு கயிறு. எடுக்கிறியா இல்ல? மூர்த்தி கயிறு எடுத்து கட்டிருப்பா. சரியா நிக்கிற, கயிறு எடுத்து கட்டியா? கட்டு. ஏய், நீ என்ன நிக்கிற? நீயும் போய் கட்டு. உட்கார வைங்க. உட்கார் சகல. உங்க எல்லாருக்கும் உயிர் பிச்சை தரேன். ஓடி இது போயிடுங்க. தப்பு காயத்ரி. ஏய், ஓடி போயிடுங்கன்னு சொல்றல. போ போ. வா சகல. ஏய், என்னை விட்டுட்டு போயிடாங்கயா. ஏய், போலீஸ்க்கு போறேன்னு ஏடா குணம் பண்ணீங்க, அப்புறம் குமாரோட தலை சதறிடும். ஓடி போயிடுங்க. பாவி, நாங்க உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? எதுக்காக என் பொண்ணு இப்படி குடும்பப்படுத்தி பழி வாங்க பார்த்த? நீ விளங்குவியா? ஒரு கர்ப்பிணி பொண்ணு போய் சாகடிக்க பாத்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அந்த காயத்ரி என்ன பயங்கரமா மிரட்டினா. நான் செய்யலைன்னா நிரந்தரமா என்ன ஜெயில போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டினாமா. வேற வழி இல்லாம தான் இதை செஞ்சேன். அட பாவி மனுஷா, ஜெயில இருந்தாதான் என்ன நீ செத்தா போயிடுவ. சத்யாவோட உயிர் போனா திரும்பி வருமா? எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்ன, நீ கேட்கவே இல்ல. நீ எல்லாம் விலகுவியா விலகுவியா? கேட்டியே என் பேச்ச? எத்தனை வாட்டி சொன்னேன்? அக்கா முகத்தை பார்த்து கூட உங்களால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? நீங்களா மனுஷன் தானா? எவ்வளவு தைரியம் தான் சத்யாவை கார்க்குள்ளே வச்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சு. சத்யாவுக்கு மட்டும் எதாவது ஆச்சு, போலீஸ் உன்னை விட்டுறலாம். ஆனா நான் உன்னை விட மாட்டேன். என் கையால தான் உனக்கு சாவு. இத சொல்லித்தாப்பா அந்த காயத்ரி என்ன மிரட்டலாம். கார் டிக்கிக்குள்ள என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது. யாரோ 2 பேர் வந்தாங்க. பணத்தையும் கார் சாவியும் கொடுத்து காயத்ரி கொடுத்தான்னு சொன்னாங்க. சரி, காரும் பணமும் கிடைக்குதுன்னு சொல்லி கார் எடுத்துக்கிட்டு சுத்துனேன். உள்ள இருக்கிறது சத்யான்னு தெரிஞ்சது என் உசுரே போயிருச்சுப்பா. அப்பவே நீ நேரா போலீஸ்க்கு போயிருந்தா நீ நல்ல மனுஷன். நான் நேரா போலீஸுக்கு தான் போயிருக்கணும். அந்த நேரத்துல காயத்ரி போன் பண்ணி மிரட்டினா. சத்யாவை காருக்குள்ள வச்சுட்டு சுத்துறது தெரிஞ்சா பிரகாஷ் உன்னை கொன்றுவா. நானும் எல்லா தப்புக்கு நீதான் உடனேன்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். ஒண்ணு நீ ஜெயில இருந்து சாகணும், இல்ல பிரகாஷ் கையால சாகணும்னு சொன்னா. அவ சரியாதான் சொல்லிருக்கா. சத்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை கொன்னுடுவேன். பிரகாஷ் அடிச்சு கொல்ல பிரகாஷ் இந்த ஆள. ஒரு கர்ப்பிணி பொண்ணை கொல்ல பார்த்தல, உனக்கு பிரகாஷ் கையால தான் சாவு. இந்த ஆளை எல்லாம் சும்மா விடாத. என்ன மன்னிச்சிருப்பா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் இன்னும் பல்ஸ் இம்ப்ரூவ் ஆகல. டாக்டர், வேற பெரிய ஹாஸ்பிடல் கொண்டு போய் பார்க்கலாமா? எங்க போனாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். இப்ப ஆம்புலன்ஸ்ல அவங்கள கொண்டு போறது ரொம்ப ரிஸ்க். அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். அவங்கள காப்பாத்துறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். 90% அவங்க உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை இழுத்துட்டு போங்கயா. வெளியே இழுத்துட்டு போங்கயா. போங்கன்னு சொல்றல. போங்க. வாங்க. வெளில வாங்க. டேய், பிரகாஷ் வாங்க. என் சத்யாக்கு ஏதாவது ஆச்சு, உன் சாவு என் கையில தான்டா. கூட்டம். சத்யா,
எனக்குள்ள இருக்கிற காதலையும் ஆசையும் புரிஞ்சுக்காம எட்டி உதைக்கிற ஒருத்தனை எப்படி என்னால மனுஷனா ஏத்துக்க முடியும்? எல்லா வழியிலயும் நான் தோத்து போயிட்டேன்ல. என் கனவு, ஆசை, பாசம் எல்லாமே பொய்யா போச்சுல்ல. ஜெயஹிந்த் விலாஸ் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது இல்லாம போச்சு. அப்புறம் என் புருஷன் நீயும் என்ன வெறுத்து ஒதுக்கிட்ட. ஜெயஹிந்த் விலாஸ் உங்களுக்குன்னு கூவிட்டு இருந்தீங்களே, நான் இல்லனா அந்த ஜெயஹிந்த் விலாஸ் என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருக்கும். அது ஞாபகம் இருக்காடா உனக்கு? 10 வருஷம் மொத்த குடும்பத்துக்கும் உழைச்சு கொட்டி காப்பாத்தி இருக்கேன். பணம் தேவைப்பட்டா பணம், சோறு தேவைப்பட்டா சோறு, போட்டுக்க துணி, கரண்ட் பில்லு, பால், தயிர், மோருன்னு எல்லாத்துக்கும் நான் உழைச்சிருக்கேன். உன் குடும்பத்துல இருக்கிற எல்லார் உடம்புலயும் நான் என்னோட உழைப்பு தான் ரத்தமா ஓடுது. எனக்கு ஜெயஹிந்த் விலாஸ் மேல உரிமை இல்லையா? உன் தம்பி பொறுக்கியா சுத்திட்டு இருந்த பிறந்தே அவனுக்கு சோறு போட்டிருக்கேன். அந்த வெட்டி பயலுக்கு மட்டும் இல்ல, 2வது வெட்டி பையன் ராஜுவுக்கும் சேர்த்து சோறு போட்டிருக்கேன். உங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை எனக்கும் இருக்கு. இதை எவனாலையும் மறுக்க முடியாது. மறுத்துட்டீங்களே. என்ன ஒரேடியா வெறுத்து வீட்டை விட்டு, வாழ்க்கையை விட்டு, என் பொண்ணை விட்டு தூரமா துரத்தி விட்டுட்டீங்களே. உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்த, எவ்வளவு காதல் வச்சிருந்த. நீதான் என்னோட உலகம் இருந்தனே. எதுக்காக? உனக்கு அது புரியல? நீ என்ன மண்ணா இல்ல அடி முட்டாளா? குமார் குமார்னு உன் பேரு தானே மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருந்த. ஒரு பொம்பளைன்னு பார்க்காம கூட என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனியே. அப்ப கூட நான் உன்னை ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். இத்தனை ஆசையும் பாசமும் உன்னோட மரமண்டைக்கு ஏன் ஏறல? எவ்வளவு கஷ்டம், எத்தனை பிரச்சனை, எவ்வளவு சித்திரவதை. சரின்னு சொல்ல 1 நிமிஷம் ஆயிருக்குமா? அந்த நம்பி என்ன தப்பான நோக்கத்தோட நெருங்கி வந்தப்பெல்லாம் என்னையும் என் மானத்தையும் காப்பாத்த எவ்வளவு பாடுபட்டும் தெரியுமா? யாருக்காகடா? உனக்காக. இப்படி மரமண்டையா முட்டாள் முரடனா என்ன கொல்றதுக்காக வந்து நிக்கிறியே, உனக்காக தான்டா. நம்பி மட்டுமா? லிஸ்ட் சொல்றேன் கேளு. மினிஸ்டர், லிங்கம், வசந்தின்னு அத்தனை பேர்கிட்ட இருந்தோம் என்ன காப்பாத்தி வச்சிருந்த. நெருப்புக்கு மேல நிக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்த. யாருக்காக? உனக்காக தான்டா முட்டாள். நீ எப்போ என்ன புரிஞ்சுக்கலையோ அப்பதான் நான் முதல்ல தோத்து போனேன். உனக்கு தான் நான் வேண்டாம், என் பொண்ண கூட என்கிட்ட வரவிடாம பண்ணிட்டியே. உனக்கு நான் இறக்கப்படணுமா? எதுக்கு இறக்கப்படணும்? நான் உனக்கு வேணாம். என்ன விலக்கி வைப்ப? குப்பை மாதிரி உன் வீட்டை விட்டு, உன் வாழ்க்கையை விட்டு என்ன தூக்கி எறிவ. நான் பொறுத்துக்கிட்டு போணுமா? நான் காயத்ரிடா, காயத்ரிடா. என்ன அடிச்சா திருப்பி அடிப்பேன். என்ன அழ வச்சா காலத்துக்கும் அழ வைப்பேன். அப்படி பண்ணதோட பலனை தான் நீ இப்ப அனுபவிக்கிற. புரியுதா? புரியுதா? எனக்கு உன் மேல விருப்பம் இல்ல, என்னால உன்னை நேசிக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லாத. அது எப்படி? காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். துரத்தி துரத்தி லவ் பண்ணி தானே என்ன பொண்டாட்டிய ஏத்துக்கிட்ட. காதலிச்சப்ப இருந்த காதல் எனக்குள்ள அப்படியே இருக்கு. உனக்குள்ள மட்டும் அது எப்படி சாகும்? செத்து போச்சுன்னு நீ சொன்னா அது போய்.
என்னோட காதலியும் நீதான் கொன்ன, உனக்குள்ள இருந்த காதலியும் நீதான் கொன்ன. உன்னோட காதல் செத்து போச்சுன்னு சொன்னா நீயும் செத்து போ. அதுக்குதான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். கவலைப்படாத, உன்னை தனியா சாக விடுற அளவுக்கு நான் கொடுமைக்காரி இல்ல. முக்கிய செய்தி: கடத்தப்பட்ட தாசில்தார் சத்யபிரியா தற்போது மீட்கப்பட்டுள்ளார். உடனடியாக அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் கர்ப்பமாக உள்ளதால் அவரது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இது குறித்து டாக்டர்கள் என்ன கூறுகிறார்கள்? இதுலயும் அவன் என்ன தோக்கடிச்சிட்டான். இதுலயும் நான் தோத்து போயிட்டேன். அந்த கேடு கெட்ட பிரகாஷ் சத்யாவை காப்பாத்திட்டான். Damn it, damn it, damn it, damn it. என்ன சிரிக்கிறியா 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 சிரிக்கிறியா? நான் தோத்து போனதை பார்க்க உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? நான் தோக்கலடா. சத்யாவ கார்ல இருந்து தான் உன் தம்பி காப்பாத்திருக்கான். அவ உயிரை காப்பாத்தல. அவ உயிரை காப்பாத்துறது கஷ்டம்னு டாக்டர் சொல்லிருக்காங்களாம். நான் நினைச்சது பாதி நடந்துருச்சு. உன் தம்பி பிரகாஷ் இனி பாதி போனம் தாண்டா. அவன் உயிரை அவன் கிட்ட இருந்து புடிங்கிட்ட. இனிமே அவன் பாதி என்ன முழு போனம் தாண்டா. பாப்போம் இந்த காயத்ரியா அந்த பிரகாஷான பாப்போம். நான் போட்ட திட்டத்தை மீறி அந்த சத்யா பழிச்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நானும் நீயும் உயிரோட இருக்க கூடாது. ஆமா டார்லிங், உலகத்திலேயே எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.